திமுகவில் ஒரு முதலமைச்சர், திமுக அரசாங்கத்தில் 4 முதலமைச்சர் தமிழகத்தை ஆட்டி படுத்திக் கொண்டிருக்கின்றார். திரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், திரு சபரீஸ்வரன், பிறகு ஸ்டாலினுடைய மனைவி மரியாதைக்குரிய திருமதி துர்கா அவர்கள். 4 பேர் தமிழ்நாட்டை ஆட்டி படிச்சிட்டு 4 அதிகார மையம் தமிழகத்தை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறது. இது தொடர வேண்டுமா? சொல்லுங்க, தொடர வேண்டுமா? வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் வருகின்ற சட்டமன்ற தேர்தல், குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் வருகின்ற சட்டமன்ற தேர்தல். சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் திமுக குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அந்த கட்சிக்கு தலைவராக வர முடியும். திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகின்ற பொழுதெல்லாம் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் தான் முதலமைச்சராக வர முடியும். அண்ணா திமுக அப்படி இல்லை. இந்த கட்சிக்கு யார் விசுவாசமா இருக்கின்றார்களோ, யார் உழைக்கின்றார்களோ அவர்களுக்கு தானாக பதவி வருகின்ற ஒரே கட்சி அண்ணா திமுக. இல்லைன்னா நான் உங்க முன்னால பேச முடியுமா? நீங்க இந்த பொதுச் செயலாளர் பதவி கொடுத்திருப்பீங்களா? அண்ணா திமுக இருந்தனால நீங்க கொடுத்திருக்கீங்க. அண்ணா திமுக இருந்ததுனால தான் முதலமைச்சர் பதவி நீங்க கொடுத்திருக்கீங்க. நியோமேட்டின் ஹேர் குரோத் லோஷன். இது சாதாரணமான ஹேர் ஆயிலை விட பல மடங்கு வேகமா ஊடுருவி முடி கொட்டுறது, அடர்த்தியின்மை, சிறுவயது வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியா வளர உதவுது.